கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகள், பிள்ளைகள், கணவன்மார் அவர்களை இழந்த நிலையிலே அவர்கள் கண்ணீரோடும் வலி வேதனைகளோடும் இன்றைய தினம் புதிய ஜனாதிபதி அதிஉத்தம ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கவனத்திற்கு ஒரு கவன ஈர்ப்பை செய்வதற்கான போராட்டத்தை இந்த மக்கள் நடத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் இன்று 6 ஆண்டுகளுக்கு மேலாக கண்ணீரோடு வாடுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை காணவில்லை. அவர்கள் தொடர்பாக LLRC என்று சொல்லப்படுகிற நல்லிணக்க ஆணைக்குழுவின் விசாரணை மூலம் ஒரு கண்துடைப்பு நாடகம் மேற்கொள்ளப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபொழுது அது கிடப்பிலே போடப்பட்டது. அதேபோல ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவும் ஆடுதரவா கோழிதரவா என்ற கேள்விகளோடு மக்களை மிகவும் கேவலப்படுத்தி அவர்கள் சின்னாபன்னப்படுத்தி விட்டார்கள். அந்த மக்களை அவர்கள் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவாலும் இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கருத்தில் எடுத்து அவர்களுக்கு ஒரு நீதி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் தமிழ் மக்களுக்கு ஏற்படவில்லை. குறிப்பாக காணாமல் போன உறவுகள், கொன்றொழிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அதனை இலங்கையிலே ஒரு உள்நாட்டு ரீதியாக நடத்தி அதற்கு ஒரு நீதியை தருவார்கள் என்ற நம்பிக்கை இந்த மக்களிடம் துளியளவும் இல்லை. ஆகவே இது ஒரு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். புதிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அண்மையிலே பான் கி மூன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு நீதியான முறையில் மனித குலமை வெட்டி தலைகுனியக்கூடிய அளவிற்கு ஒரு மனித குலத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த பேர் அவலத்திற்கு ஒரு சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது 60ஆம் ஆண்டுகளிலிருந்து இன்று வரை தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கையாக அமைய வேண்டும். ஆகவே இந்த காணாமல் போனவர்கள், இறந்து போனவர்கள், இன்று வரை தேடுகின்ற இந்த பெற்றாருடைய கண்ணீருக்கு பதில் சொல்வதற்கு இந்த ஜனாதிபதி முன்வர வேண்டும். ஏற்கனவே இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள், அவருடைய தம்பியார் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பல விதங்களில் பலரை காணாமல் செய்தார்கள், கொன்றொழித்தார்கள். அந்த தொடர்கதையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இன்றைய ஜனாதிபதி ஒரு முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் இன்று இந்த கவன ஈர்ப்பை செய்து அவருக்கான மகஜரையும் அரசாங்க அதிபரோடாக வழங்கியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுக்குரிய மகஜரை எனக்கூடாக தந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்களும் எங்களால் முடிந்தவரை இந்த விடயத்தை ஒரு சர்வதேச ரீதியான விசாரணையோடு எங்கள் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்தும் நாங்கள் இதற்கான குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த மக்களோடு நாங்களும் சேர்ந்து அந்த போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கின்றோம்.